ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பொன்னியின் செல்வன் பார்ட் 2 திரைப்படத்தில் ஒரு பாடலை வந்து காப்பி அடித்ததுக்காக வந்து இப்போ வந்து கோர்ட்டில் வந்து நம்மளோட ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து இப்போ வந்து 2 கோடி வரைக்கும் அபராதம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இஷ்யூவை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஏஆர் ரஹ்மான் வந்து உலகளவில் வந்து ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஊருக்கே வந்து ஆஸ்கார் மூலமாக வந்து பெருமை சேர்த்த ஒரு நாயகன் அவர். இப்போ வந்து ரகுமான் வந்து ஒரு காப்பிரைட் சர்ச்சையில் வந்து இப்போ வந்து சிக்கியிருக்காரு அப்படின்ட்டு வந்து நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து 2 கோடி வரைக்கும் வந்து அபராதம் போட்டிருக்காங்க. இது வந்து அவரோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ அதாவது பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வீரராஜ வீரா அப்படின்ற ஒரு பாடல் வந்து எதிராக வந்து ஃபயாஸ் அப்படின்றவர் வந்து இப்போ வந்து ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஃபயாஸ் அப்படின்றவங்க சிவா சுதி அப்படின்ற ஒரு பாடல் பயன்படுத்தி நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் வந்து அவங்க பாடல் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்றது இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி வந்து ஏஆர் ரஹ்மான் டீம் கிட்ட கேட்கும்போது வந்து அந்த பாடல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து அந்த பாடல் நாங்கள் போட்டோம் அப்படின்ட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் டீம் கிட்ட இருந்து அந்த நியூஸ் வந்து. ஆனால் வந்து கோர்ட்டில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்கவே இல்லை. ஏன்னா வந்து பாடலோட வரிகளை மற்றும் மாற்றி மற்றது எல்லாமே வந்து அதே பாடல் மேலே தான் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து நம்மளோட டெல்லியில் வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து என்ன உத்தரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கோடி வரைக்கும் அபராதம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 லட்சம் வந்து அவங்களோட குடும்பத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து டெல்லி நீதிமன்றத்தில் வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்மளோட ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.